வானொலியில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என நேயர்களே அனைவரும் நலம் தானே? muslimkural.com அரசியல் அலசல் நிகழ்வொன்றோடு இன்று மீண்டும் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இது உங்களோடு இர்ஃபான். சமூக அரசியலின் ஓட்டம் இன்னும் ஒரு பாதையை நோக்கி அல்லது இன்னும் ஒரு வடிவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த வார அரசியல் அரசியலோடு நாம் இணைந்து கொள்கின்றோம். இனவாதம் இலங்கை முஸ்லிம்களை 2012 ஆண்டு முதல், அண்மை காலமாக நாம் கூறுவதாக இருந்தால் 2012 ஆண்டு முதல் பெரிதும் வாட்டி வதைத்த ஒரு விடயமாக இருந்தது. சிறு சிறு துளிகளாக ஆரம்பித்து நாளடைவிலே பல மாதங்களாக முஸ்லிம் சமூகத்தை மிகப்பெரிய அளவிலே பாதித்த அந்த இனவாத நடவடிக்கைகளுக்கு எப்போது ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையிலே நம்மிடம் 2 தெரிவுகள் இருந்தது. ஒன்று, இந்த அரசாங்கம், அதாவது நாட்டின் அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்கவும் அவர்களுடைய மத உரிமைகளையும் அவற்றை பயிற்சி செய்யும் உரிமைகளையும் பாதுகாக்கவும் அவசியமான அல்லது அதற்கு கட்டுப்பட்ட அரசாங்கம் ஏதோ ஒரு தரப்பிற்காக இன்னும் ஒரு தரப்பினரை மனநோகும் அளவுக்கு அல்லது அவர்கள் உடைமைகளை உயிர்களை இழக்கும் அளவுக்கு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த அந்த நிலையிலிருந்து அவர்களை தூக்கி எறியும் தேவை வந்தது. எனவே அரசாங்கம் தான் இறுதியிலே, அரசியல் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்ய போகின்றது. எனவே அரசாங்கம், அதாவது அனைத்து மக்களுக்குமான அரசாங்கம் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலையிலே சிறுபான்மை மக்களின் ஏகோபித்த ஆதரவிலே மைத்ரி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இது நாம் எல்லோரும் அறிந்த விடயம். இன்றும் கூட நம்மில் பலருக்கு மைத்ரி அரசு ஏதோ ஒரு வகையிலே நமக்கு நல்லதை செய்யும் என்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கின்றது. ஏனெனில் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் இனவாதிகள் என அறியக்கூடிய ஞானசார போன்றவர்கள் செய்த சில சட்டத்திற்கு புறம்பான அல்லது நீதித்துறைக்கு இழுக்கு ஏற்படும் வகையிலே அவர்கள் செய்த சில வேலைகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருந்தது. அவர்களும் சற்று அமைதியாக இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது நவம்பரிலோ அல்லது எதிர்வரும் வருடம் 2017 வருடம் ஏப்ரல் மாதத்துக்கு முன்பதாக ஏதோ ஒரு வகையிலே உள்ளூராட்சி தேர்தல் இங்கே நடைபெற போகின்றது எனும் இந்த கட்டத்திலே மீண்டும் இந்த இனவாதத்தினை அடிப்படையாக ஆயுதமாக கொண்டு நமது சமூகத்தை, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை வம்புக்கு இழுப்பது அல்லது சீண்டி பார்ப்பது என்பது மிகவும் இலகுவான ஒரு விடயம். காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் ஒன்று பதிலே அளிக்க மாட்டார்கள் அல்லது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அதற்கான பதிலை வழங்கி கொண்டிருப்பார்கள். இதிலும் குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரையில 2 நிலை இருக்கின்றது. இளைஞர்கள் ஒரு வகையிலே நாம் ஆங்கிலத்தில் சொல்வோம் ஃபெட் அப் என்று ஒரு விரக்தி நிலையிலும் கூட இருக்கின்றார்கள். இந்த அரசிலும் கூட இப்படி நடைபெறுமாக இருந்தால் நாம் தான் நமக்கு எதிரான விடயங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் மீதும் திணிக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண இள ரத்தங்கள் என்று கூறுவோம் அல்லவா, அது ஒரு சாதாரண சூழ்நிலை. இந்த நிலையிலே மீண்டும் அரசாங்கம் தன் கடமையை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. செய்துவிட்டதா என ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த கேள்விக்கான விடையை தேடியே நமது இந்த பயணம் தொடரப்போகின்றது. அதற்கான அழுத்தத்தை யார் கொடுப்பது அல்லது அரசாங்கம் இயங்குவதற்கான அழுத்தத்தை இன்று நாட்டில் நடக்கும் எந்த ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் தானும் அறிந்து கொண்டுள்ளதாகவே மைத்ரிபால சிறிசேன சொல்லி வருகிறார். அவரை பொறுத்தவரையிலே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை அவர் அறிந்து கொண்டதாக காட்டிக்கொள்கின்றார். எனவே இனவாதம், இந்த ஞானசார போன்ற கடும் போக்குவாதிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசும் வெறுப்பூட்டும் பேச்சுகள் தொடர்பிலும் அவர் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அறிந்திருக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே அவர்கள் அவ்வாறு ஒன்று இடம்பெறுவதே தெரியாது அல்லது அப்படி நடந்ததா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து ஏதோ ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் அவர்களது முடிவு ஆட்சியிலிருந்து மிக விரைவாக விலகிச் செல்ல வேண்டிய ஒரு தேவை, ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை அல்லது ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை உருவானது. மைத்ரி அரசாங்கத்திலே நாங்கள் மிக அவசரமாக முடிவை எதிர்பார்க்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை வைத்து நாம் விடையை தேடினால் நாம் நிச்சயமாக அதை எதிர்பார்க்க வேண்டும். ஏனெனில் வளர விட முடியாது. இன்னும் ஒரு அழுத்தம் உருவாகவோ இன்னும் ஒரு பாதிப்பு ஏற்படவோ நாம் அனுமதிக்க முடியாது. எனவே நாம் அவசரமாக இதற்கான தீர்வுகள் நமக்கு வர வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கான தீர்வு ஒன்றுக்கு ஒன்று எதிர்க்கு எதிரான வாத விவாதங்கள் என்பதில் உண்மையில் எனக்கு நம்பிக்கையிலே அது சரியான ஒரு வழிமுறையும் இல்லை. ஆனாலும் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் அல்லவா? எங்கிருந்து நாம் அந்த தீர்வை காண்பது என்ற ஒரு தேவை இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே இந்த தீர்வு அரசியல் மட்டத்திலிருந்து, அரசியல் தளத்திலிருந்து வர வேண்டும். ஒரு சட்டமாக வர வேண்டும். இன்று நாம் பாராளுமன்றத்திலே 22 உறுப்பினர்களை வைத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு காலத்திலே 35 பேர் இருக்கலாம், 40 பேர் இருக்கலாம், இல்லை 50 பேர் தான் இருந்தாலும் கூட இலங்கையின் அரசியல் சட்டம் என்ற ஒன்று இவ்வாறான எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு சாதாரண சிவில் சமூகத்திற்கு ஒரு உரிமை இருக்கும், ஒரு சட்ட மூலம்
உருவாக வேண்டும். இதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் இப்படி ஒரு பிரச்சனை வந்தவுடன் போலீஸ் மாதிபருக்கு ஒரு கடிதம் எழுதி ஐயா பாருங்கள், அதே போன்று ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி ஐயா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அதே போன்று பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதி ரணில் ஐயா நீங்கள் சற்று பாருங்கள் என்று கேட்பது போன்று நாம் தொடர்ச்சியாக இப்படி கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. நம்மிடம் நான் அண்மையிலே ஒரு கட்டுரை வரைந்திருந்தேன் sonar.com-இலே. நம்மிடம் திறமையான சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள், சமூக சேவகர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள், சமூகத்திற்காக எந்தவித கட்டணங்களும் அறவிடாமல் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலும் இவ்வாறான சட்டத்தரணிகள் உருவாவார்கள். சட்டம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை சவாலுக்குட்படுத்த முடியும். இவ்வாறான செயற்பாடுகளை நாம் சவாலுக்குட்படுத்த முடியும். நாம் அதற்கான சவாலை சட்ட ரீதியாக சந்திக்க முடியும். இதை விடுத்து நாம் தனி நபராகவோ அல்லது உணர்வு பூர்வமாகவோ சமூக வலைத்தளங்களிலே நாம் எழுதுவதன் மூலம் அல்லது பேசுவதன் மூலம் அல்லது அவர்களுக்கு எதிராக நாமும் எதிர்பிரச்சாரம் செய்வதன் மூலம் இது எந்த வகையிலே சில விடயங்களை இப்பொழுது எப்படி நமது தலைவர்கள், நமது உலமாக்கள், நமது சமூக பெரியார்கள், பேச்சாளர்கள் சொல்வது சரியென நாம் கொள்கின்றோமோ அதை போன்றுதான் மாற்று மதத்தவர்களும் அவர்களுடைய சமூக பெரியவர்கள் நமது பார்வையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களை இல்லை இவர்தான் இனி இல்லை என்று ஒரு பயங்கரவாதி என்று நாம் முத்திரை குத்தினாலும் கூட அவரை தமது சமூக தலைவராகவோ ஒரு துறவியாகவோ வழிகாட்டுனராகவோ பார்க்கும் அவரை பின்பற்றும் நபருக்கு அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும். எனவே அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்களை செய்து வரும் பொழுது அவர்களை நம்புவோர்களும் அவர்களை பின்பற்றுவோர்களும் ஆம் இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது என்று நம்ப ஆரம்பிப்பார்கள். அந்த நம்பிக்கையின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும். இதற்கான சமகால சம்பவங்களை அவர்கள் தமக்கு முதலீடாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு உதாரணம் தான் மையங்கனையில் இடம்பெற்ற சம்பவம். மையங்கனையிலே கொடியை எரிக்கும் அளவுக்கு எமது சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் சென்றமையானது அது ஒரு தமக்கு ஒரு முதலீடு என்பதை அறிந்த ஞானசார, பொதுபலசேன, சிங்கள ராவய, ராவணா பலய போன்ற அமைப்புகள் அதை ஒரு முதலீடாக பாவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த முதலீட்டை உருவாக்கியதிலும் எமது பங்கு இருக்கின்றது. அதை நாம் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் நல்லது. அப்படி ஒன்று வந்துவிட்டது. நமது பள்ளிவாசல் தரப்பிலே நமது ஊரில் உள்ள பெரியவர்கள் ஒன்றிணைந்து அந்த இளைஞர்களை போலீசில் ஒப்படைத்தார்கள், சட்டத்துக்கு கட்டுப்பட்டார்கள். அத்தோடு அந்த விடயம் முடிந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் தொடர்வதாக இருப்பின் அதை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு மற்றவர்களுக்கு, அதாவது கடும்போக்குவாதிகளுக்கு அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதானது நமது சட்டத்தில் இருக்கும் ஒரு ஓட்டை அல்லது சட்டத்தில் இல்லாத தன்மை, இதை கட்டுப்படுத்துவதற்கான சரியான சட்டம் இல்லாத தன்மை. எனவே மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் எதிர்பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த வெறுப்பூட்டும் பேச்சுகளுக்கு எதிரான சட்டமூலம். இந்த சட்டமூலத்தினை இவர்கள் தனியாக கொண்டு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் சாதாரணமாக அரசியல் மட்டத்திலே நிலவியது. நாம் கூட பல கட்டங்களிலே பலரோடு, குறிப்பாக அமைச்சர் ராஜித சேனரத்னவிடம் நான் கேட்டிருந்தேன் இது எவ்வாறு அமையப் போகின்றது. அவர் தனியாக என்றுதான் கூறியிருந்தார். ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த சட்டமூலத்தை தனியாக கொண்டு வராது, அத்தோடு சேர்த்து வேறு சில பௌத்த துறவிகளை கட்டுப்படுத்தும் சில விதிமுறைகளையும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்டதன் பின்னணியில் கூட அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களும் மகாநாயக்க பீடமும் இருக்கின்றது. அவர்களுடைய அறிவுரையின் பேரிலே அவர்கள் ஒன்றாக இணைத்துக் கொண்டார்கள். இந்த விடயத்தை தனித்தனியாக கொண்டு வராமல் ஒன்றாக இணைத்துக் கொண்டார்கள். எனவே அது ஏதோ ஒரு வகையிலே பின்னடைவை கண்டுவிட்டது. அதற்கு அப்பால் எங்குமே செல்லவில்லை, அப்படியே முடங்கி கிடக்கின்றது. அண்மையிலே ஹர்ஷ டி சில்வா வெளியுறவுத்துறையின் பிரதி அமைச்சர், அதே போன்று ரணில் விக்ரமசிங்க பிரதமரின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ரோசி சேனாநாயக்கா இவர்கள் லண்டன் வந்திருந்த பொழுது அவர்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்க அவர்களால் பதில் கூற முடியவில்லை. அப்படியாயின் அது வருவதாக தெரியவில்லையே அப்படி என்று கூறிவிட்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால் நாம் அந்த சட்ட மூலம் எந்த ஒரு கட்டத்திலும் இன்னும் தயாராகவில்லை. அப்படியாயின் இந்த சட்ட மூலத்தை தயார்படுத்துவதும் அல்லது அதற்கான நிர்பந்தத்தை, அழுத்தத்தை அரசுக்கு கொடுத்து ஏதோ ஒரு வகையிலே அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்வதும் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் இணக்கப்பாட்டையும் விரும்பும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனெனில் அவர்கள் தானே சட்டசபையிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்குரிய கடமையாக இருக்கின்றது. இதில் 22 முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவர்கள் இதை தனியாக ஆரம்பிக்க முடியாது என்றால் தமக்கான நண்பர்களை கூட்டணியாக சேர்த்தாவது இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் காலாகாலமாக ஆத்தோரிட்டேரியன், அதாவது ஒரு சர்வாதிகாரியின் கையிலே ஆட்சி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விடயத்திற்கும் அந்த சர்வாதிகாரியிடம் நாம் சென்று இது சரியா பிள்ளையா, ஆட்சியாளரின் முடிவு கிடைக்க வேண்டும். ஒரு ஜனநாயக சூழ்நிலை அப்பேற்பட்டதாக இருக்க முடியாது.
நான் மைத்ரிபால சிறிசேன அவர்களை பார்த்த பொழுது அவரிடம் சில ஜனநாயக கொள்கையை, சமத்துவத்தை காணக்கூடியதாக இருந்தது. உண்மையில் சந்தோஷமாகவும் இருந்தது. உதாரணமாக சொல்லலாம், அவர் லண்டன் வந்திருந்த அந்த குறித்த காலகட்டத்திலே மத்திய மாகாண சபையின் முதல்வரை மாற்றும்படியான கோரிக்கை, அதற்கான கையெழுத்துக்கள் ஆளுநரிடம் வழங்கப்பட்ட பொழுது ஆளுநர் அதை ஏற்க மறுக்கவில்லை என்ற ஒரு முறைப்பாடு அவருக்கு தொலைபேசியிலே தெரிவிக்கப்பட்டது. இந்த இடத்திலே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பதிலளிக்கும் பொழுது ஆளுநர் என்று ஒருவர் இருந்தார், அவருக்கு அவருடைய கடமையை செய்ய சொல்லுங்கள் என்றுதான் பதிலளித்தார். அது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஜனாதிபதியாக எல்லாவற்றிலும் அவர் தலையிட விரும்பவில்லை. இது ஒரு நல்ல ஜனநாயக சூழ்நிலை. இதே சூழ்நிலை சட்டத்திலும் நீதியிலும் மக்களுக்கான சமூக நீதியிலும் சமூக கட்டமைப்பிலும் இருக்க வேண்டும். அப்படியாயின் இவ்வாறான ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் பள்ளிவாசல்களிலே உலமாக்கல் மூலமாக அமைதியை பேணுங்கள் என்ற தொடர் கோரிக்கைகள் அல்லது தொடர்ச்சியான பயான்கள் மூலமாக நமது இளைஞர்களை தொடர்ச்சியாக எத்தனை நாள் நாம் கட்டி வைக்கப் போகின்றோம். இந்த அலுத்கம சம்பவத்தில் இருந்து 2 வருடங்களுக்குள் யாரோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான இளைஞர்கள் பௌத்த கொடியை எரித்திருக்கின்றார்கள் என்பது உண்மை அல்லவா? இந்த உண்மையான சம்பவத்தை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது எங்கிருந்து இதை ஆரம்பிப்பது? அல்லது நமது சமூகத்திலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் மாத்திரம் செய்ய முடியாது. அதற்கு மாற்றீடாக இந்த நவீன காலத்திலே சட்டத்தை கொண்டு வருவது, அதாவது ஒரு இலங்கையிலே ஒரு விதிமுறை ஒன்று இப்படித்தான் இருக்கின்றது, வெறுப்பூட்டும் பேச்சு இதுதான் வரையறை என்ற ஒரு சட்டம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களும் மீற மாட்டார்கள், நாங்களும் அதை மீறி செயற்பட மாட்டோம். அவ்வாறு ஒன்று நடைபெற்று விட்டால் நாம் தனித்தனியாக ஒவ்வொருவராக ஞானசாரவை எதிர்க்க வேண்டும் அல்லது பொதுபல சேனாவை எதிர்க்க வேண்டும் என்று குமுறிக்கொண்டிருப்பதை விட மிக இலகுவாக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், நீதித்துறையை நாடலாம். நீதித்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த முனைந்த ஞானசாரவுக்கு விளக்கமறியல் கிடைத்தது, அந்த அனுபவம் அவரிடம் இருக்கின்றது. எனவே நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு நீதித்துறையை நாடலாம். இந்த நீதித்துறையை நாடுவதற்கான வழி, அதற்கான வழி அமைப்பு, அதனை உருவாக்க வேண்டியது சட்டமன்றத்திலே, பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம் என்று நாம் கூறுவோம். இந்த நாடாளுமன்றிலே இருக்கக்கூடிய நமது உறுப்பினர்களிடம் இருக்கின்றது. இவர்கள் இதை சரியாக செய்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி, அல்லது அவர்கள் அந்த தேவையை உணர்ந்திருக்கின்றார்களா, ஏன் தயங்குகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அனுராதபுரத்திலே முதலாக அந்த ஜியாரம் அல்லது ஒரு கட்டிடம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கட்டிடத்திலே கை வைக்கப்பட்ட பொழுது நான் ஒரு அமைச்சரை, அப்போதைய அமைச்சரை நேர்காணல் செய்திருந்தேன். அவர் என்னிடம் மிக இலகுவாக கூறியிருந்தார், அந்த மக்கள் என்னிடம் இன்னும் முறைப்படவில்லை. இப்பொழுது நான் இவரிடம் திருப்பி கேட்டேன், முறையிட்டால் தான் சென்று பார்க்க வேண்டிய நிலைமையிலா நீங்கள் இருக்கின்றீர்கள், அல்லது நமது சமூகம் அத்தனை பெரிதா இந்த நாட்டிலே? எவ்வளவு ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய நாம் ஏன் இந்த ஃபார்மாலிட்டிஸ், இப்படியான நடைமுறை ஒவ்வாமையையும் நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும்? நமது சமூகத்துக்காக குரல் கொடுப்பதாகத்தானே நீங்கள் எல்லோரும் கூறுகின்றீர்கள். இப்பொழுது எந்த அரசியல் கட்சியை எடுத்தாலும் அவர்களை பொறுத்தவரையிலே தாம் தேசிய தலைவர்கள் என்றுதான் கூறுகின்றார்கள். தேசியம் என்பது என்ன? ஒரு எல்லைக்கு, ஒரு ஊருக்கு உட்பட்டதா, வரையறுக்கப்பட்டதா தேசியம்? தேசியம் என்பது ஒட்டுமொத்த நாட்டையும் சார்ந்த ஒரு விடயமாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாட்டிலே இந்த தேசிய தலைவர்களாக வர முனைபவர்கள் இவ்வாறான தேசிய பிரச்சனையை பாராளுமன்றிலே ஒரு வாத விவாத பொருளாக்க வேண்டும் என்று நான் கூற வரவில்லை. வாத விவாதமாக்கி அதன் மூலம் சிங்கள உறுப்பினர்கள் வேறு வகையிலே வாதங்களை அப்படி நான் கூறவில்லை. மிக புத்திசாலித்தனமாக, புத்திசாதுரியமாக இதற்கு எதிரான சட்ட மூலம், அதாவது வெறுப்பூட்டும் பேச்சுக்கு எதிரான சட்ட மூலம், இந்த சட்டத்தை அல்லது சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இத்தனை நாளும் செய்திருக்க வேண்டும். பல காலங்கள், பல நாட்கள் நான் பலரிடம் கேட்டிருக்கின்றேன், இன்னும் ஏதோ தெரியவில்லை, அதற்கான முயற்சியில் இடம்பெறவில்லை. அப்படியானால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த நிர்பந்தத்தை வழங்குவது, வெறுப்பூட்டும் பேச்சுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவதற்கு பாராளுமன்றில் எதையாவது செய்யுங்கள். நாம் இப்படி கெஞ்சி கொண்டிருக்க முடியாது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் கெஞ்சி கொண்டிருக்க முடியாது. இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற செய்தியை அடிக்கடி படிக்கும் இளைஞனுக்கு விரக்தி வருவதும் சாதாரணம். எனவே இங்கே நமக்கு அவசியப்படுவது என்னவென்றால் இந்த வெறுப்பூட்டும் பேச்சுக்கு எதிரான சட்ட மூலத்திற்கான அழுத்தம். யார் யாருக்கெல்லாம் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பு இருக்கின்றதோ அல்லது அவர்களுக்காக இயங்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களோ, உங்கள் மூலமாக இந்த நிர்பந்தங்கள், அழுத்தங்கள் அவர்களிடம் செல்ல வேண்டும். ஒரு கூட்டணி அமைத்து அங்கே எதிர்க்கட்சி என்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியில் கூட மிகவும் நல்ல முறையிலே இந்த சமத்துவத்தை விரும்பக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக அவர்களோடு ஒன்றிணைந்து கூட்டு எதிர்க்கட்சி என்று கூறிக்கொண்டிருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்களிடையே கூட இதற்கான ஆதரவை பெறலாம். ஆனால் இந்த முயற்சியை முன்னெடுப்பதுதான் இங்கே முக்கியமாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வேலையை செய்ய தவறும் இடத்து இந்த பணிக்கான சுமையும் இந்த பணி மீதான குறையும் உலமாக்கள் மத்தியிலே சுமத்தப்படுகின்றது. அது ஆரோக்கியமான விடயமும் அல்ல. அவர்களும் இந்த விடயத்திலே தம்மால் முடிந்த அளவுக்கு பாராளுமன்றத்திலே இதை ஒரு சட்டமாக
முடிவாக கொண்டு வருவதற்கு, வெறுப்பூட்டும் பேச்சுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர்களாலான அறிவுரையை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அடிக்கடி நமது உலமாக்கள் தொடர்ச்சியாக கூறி வருவது போன்று தொடர்ந்து பொறுமையாக இருப்போம். இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் கூட நாம் பொறுமையாக இருப்போம். எனினும் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தின் பிரதிநிதிகளாக இருக்க போகின்றீர்கள். நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றிலே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் கடமைகளை தவறவிடாது அல்லாஹுக்காக இந்த சமூகத்தின் எதிர்கால நலனை கொண்டு, அதாவது அந்த காலத்திலே வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது போன்ற ஒரு பிரச்சனை அல்ல இது. இதை நாம் மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த கடந்த 2-3 நாட்களிலே அமெரிக்காவை நாம் பார்ப்போமாக இருந்தால் தொடர்ச்சியாக கருப்பின மக்கள் ஆங்காங்கே போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டு வேதனை அடைந்ததன் விளைவு நேற்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை நாம் பார்க்கின்றோம். அமெரிக்க இராணுவத்திலே முன்னர் பணியாற்றிய ஒரு கருப்பினத்தவர், மிகவும் ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல், நல்ல பயிற்சியை கொண்ட ஒரு மனிதன், 25 வயது இளைஞன். அவர் வெளிச்சென்று 5 போலீசாரை சுட்டுக் கொன்று விட்டு அவர் ஒரு அறிக்கையும் விடுகின்றார். வெள்ளை போலீஸ் உத்தியோகத்தர்களை கொல்வதுதான் என்னுடைய நோக்கம் என்று. அதே போன்று இப்படி தொடர்ச்சியாக கருப்பின மக்கள் மீதான அடக்குமுறை மற்றும் கொலைகளை தாங்க முடியாது என்று. எனவே இளைஞர்களிடையே இவ்வாறான விரக்தி வருவது, அதற்கு அரசியல் தலைமைகளும் பொறுப்பேற்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையிலே அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை. நமது இளைஞர்கள் மிகவும் பொறுமைசாலிகள், மிகவும் பக்குவப்பட்டவர்கள். இருந்தால் இந்த சமூக வலைத்தளங்களில் ஏற்படும் வாத விவாதங்கள் வெவ்வேறு திசைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இந்த பொறுப்பை அரசியல் தலைமைகள் ஏற்க வேண்டும். உங்கள் நேரங்களை ஒதுக்கி தயவு செய்து இவற்றை நீங்கள் ஒன்றாக கூடி இருந்து பேசி பாராளுமன்றத்திலே வெறுப்பூட்டும் பேச்சுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஒரு கூட்டணியை தனியாக முஸ்லிம் கூட்டணியாக இதை செய்வதை விட அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். இந்த சமூகத்தின் உங்கள் மீதான எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய அரசியல் அலசல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாம் அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்வோம். இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் சலாம் கூறி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் உங்களோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் வரை விடை பெற்று செல்வன் இர்ஃபான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.